கால்பந்து போட்டிய சற்று கற்பனை செய்து பாருங்களேன். மைதானத்துல 2 அணிகள் ரொம்ப தீவிரமா மோதுறாங்க. சரி. இரு தரப்புக்கும் பொதுவான ஒரு நடுவர் அங்க இருக்காரு. ஆட்டம் பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது ஒரு அணிய சேர்ந்த வீரர் விதிமுறைய மீறுகிறார். உடனே நடுவரோட விசில் ஒலிக்குது. அந்த வீரருக்கு அபராதமும் விதிக்கப்படுது. ஆமா, அது ரொம்ப சரியான நடவடிக்கை தான். கண்டிப்பா. ஆனா சற்று நேரத்திலேயே எதிரணிய சேர்ந்த ஒரு வீரரும் அதே தவறு செய்யறாரு. இப்ப நடுவர் விசிலே வாயில வைக்கவில்ல. வானத்தை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறாரு. ஓஹோ, அந்த தவறை அவர் கண்டுகொள்ளவே இல்லையா? அதேதான். இந்த ஆட்டத்தை வெளியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வெறும் விளையாட்டு கிடையாது. இதுல வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு தோணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா ஒரு பாரபட்சம் தெரியுது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள், கட்டுரைகள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் சித்தாந்த தளத்துல இதே போன்ற ஒரு பாரபட்சமான விளையாட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உண்மைதான். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலக்கட்டுரை, அதாவது திராவிட பகுத்தறிவிலுள்ள இரட்டை நிலைப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கிற ஒரு தரவை தான் முழுமையா அலச போறோம். ஆ ஒரு முக்கியமான விஷயம். இந்த தரவுகள்ல பல அரசியல் கட்சி தலைவர்களோட பெயர்களும் சித்தாந்த விமர்சனங்களும் இருக்கு. நாம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவளிக்கவோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கவோ இங்க வரல. கண்டிப்பா. மூலக்கட்டுரையில் உள்ள வாதங்களை எந்தவித சார்பும் இல்லாம அப்படியே உங்களுக்கு எடுத்துரைக்கிறது தான் நம்மோட நோக்கம். அதாவது ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமான ஒரு அளவுகோலா இருக்கணும். ஆனா அது ஆளுக்கு தகுந்தாற் போல வளைக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படிங்கறத இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, சமூக சீர்திருத்தம், பகுத்தறிவு அப்படின்னு தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் ஒரு முன்னணி நாளிதழ் எப்படி தங்களுக்கு வேண்டியவங்களோட தவறுகளை மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மைய கருத்தே. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த கட்டுரையின் தொடக்க புள்ளி ஒரு சமீபத்திய நிகழ்வு தான். அதாவது நடிகர் விஜய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஒரு யாகம் செய்ததாக செய்திகள் வந்துச்சு. ஆமா. குறிப்பா சொல்லப்போனா ஒரு மலையாள ஜோதிடரோட அறிவுரைப்படி எதிரிகளை வீழ்த்தவும் தடைகளை தகர்க்கவும் சத்ரு சம்ஹார யாகம் அப்படிங்கிற ஒண்ணு அவர் செய்ததா விடுதலை நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டது. சத்ரு சம்ஹார யாகம். ஓஹோ. ஆமா, வரலாறு தெரியாம ஒரு நடிகர் இப்படி மூட நம்பிக்கைக்கு இரையாகி விட்டார் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சித்து அந்த நாளிதழ் எழுதியிருந்தாங்க. இங்க ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். விடுதலை அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு நாளிதழ் தானே? ஆமா. அவங்க யாகம் மாதிரியான சடங்குகளை விமர்சிப்பது இயல்பான ஒண்ணு தானே? இதுல எப்படி அந்த நடுவர் உதாரணம் பொருந்தும்? மூலக்கட்டுரை இந்த யாகத்தை நியாயப்படுத்துதா என்ன? இல்ல, நீங்க கேக்குறது புரியுது. மூலக்கட்டுரை எந்த இடத்துலயும் யாகத்தை ஆதரிக்கவோ நியாயப்படுத்தவோ இல்ல. ஒரு பகுத்தறிவு நாளிதழ் யாகத்தை விமர்சிக்கிறதுல தப்பும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த செய்திய அவங்க எப்படி கொடுத்தாங்க, யாருடைய பெயர்களை எல்லாம் அதுல ஒப்பிட்டாங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. விஜய் செய்த யாகத்தை விமர்சிக்கும் போது அவங்க ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. ஓ, இதற்கு முன்னாடி யாகம் செய்தவங்களோட பட்டியலா? அதேதான். அந்த பட்டியலை பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷே, ஜே லலிதா, சசிகலா, தினகரன், திவாகரன், சுதாகரன், கோத்தபயா ராஜபக்ஷே, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட பெயர்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஓஹோ, அதாவது யாகம் செய்தவங்க எல்லாரும் தோல்வியெல்லாம் தழுவினார்கள் அப்படின்னு நிரூபிக்க ஒரு லிஸ்ட். ஆனா இந்த பெயர்களை கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. தங்களுக்கு அரசியல் ரீதியா எதிரானவர்களை மட்டும்தான் அந்த நாளிதழ் பட்டியலிட்டிருக்காங்க. ஆனா கட்டுரையின் கூர்மையான விமர்சனமே அந்த பட்டியல்ல இருக்கிறவங்கள பத்தி கிடையாது. அப்புறம் அந்த பட்டியல்ல இருந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்ட பெயர்களை பத்தி தான். இங்கதான் போலி பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மூலக்கட்டுரை முன்வைக்குது. மறைக்கப்பட்ட பெயர்களா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? அதாவது ஆகஸ்ட் 12, 2022ல தினமலர் நாளிதழ்ல வந்த ஒரு செய்தியை தான் விடுதலை நாளிதழ் காப்பி அடிச்சு இந்த விமர்சனத்தை எழுதியிருக்காங்க. சரி. ஆனா அந்த தினமலர் மூலச்செய்தியில ஒரு முக்கியமான தகவல் இருந்துச்சு. முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் இதே திருச்செந்தூர்ல சத்ரு சம்ஹார யாகம் செய்ததா ஒரு தகவல் இருந்துச்சு. நிஜமாவா? ஆமா. ஆனா விடுதலை நாளிதழ் அந்த செய்தியை வெளியிடும்போது சபரீசனோட பேரை மட்டும் ரொம்ப சாதுரியமா மூடி மறைச்சிட்டாங்க. ஓ, இது ஒரு மிகப்பெரிய இருட்டெடுப்புன்னு சொல்லலாம். பார்வையாளர் சிறைப்படுத்தல் அப்படின்னு ஊடகவியல்ல சொல்லுவாங்களே, அதுவா இருக்குமோ? இருக்கலாம்.
தங்களுக்கு நெருக்கமான அதிகார மையங்களை பகைத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறதுக்காக செய்யப்பட்ட எடிட்டிங் இதுன்னு கட்டுரை வாதிடுது. ஆனா ஒரு வாதத்துக்காக இப்படி வச்சுக்குவோம், சபரிசன் தன்னை ஒரு பகுத்தறிவாதி அப்படின்னு எங்கும் வெளிப்படையா சொல்லிக்கல, அதனால அவரை விமர்சிக்காம விட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு நியாயம் கற்பிக்கலான்னு நினைச்சா அங்கதான் கட்டுரை இன்னொரு வலுவான தரவை உள்ள கொண்டு வருது. February 4, 2026 அன்னைக்கு தினமலர்ல வந்த இன்னொரு செய்தி. அது என்ன செய்தி? திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி தொடர்பான செய்தி அது. தன்னை எப்பவும் கடவுள் நம்பிக்கையற்ற மேடைகள்ல உரக்க பகுத்தறிவு பேசுற ஒருத்தரா காட்டிக்கிறவர் தானே அவரு. கண்டிப்பா அவர் ஒரு முன்னணி பகுத்தறிவாதியாச்சு. ஆனா அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்ல புதிதா கட்டின தன்னோட 3 மாடி பங்களாவுல குடும்பத்தினரோட அமர்ந்து இதே சத்ரு சம்ஹார யாகத்தை செஞ்சிருக்காரு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது நிஜமாவா? ஆமா, வரும் தேர்தல்ல ஜெயிச்சு மீண்டும் அமைச்சராகவும் தன்மீதான வழக்குகளிலிருந்து விடுபடவும் இந்த யாகம் நடந்ததாம். கட்சி தொண்டர்கள் யாரும் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ரொம்ப ரகசியமா இது நடந்திருக்கு. இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. பொது வாழ்வுல ஒரு சித்தாந்தத்தை பேசுறது, ஆனா தனிப்பட்ட பாதுகாப்புன்னு வரும்போது ரகசியமா சடங்குகள் செய்யறது, இதெல்லாம் விடுதலை நாளிதழ் கேள்வி கேட்கலையா? அதுதான் கட்டுரையின் மைய குற்றச்சாட்டே. தினமலர தொடர்ந்து வாசிக்கிற விடுதலை ஆசிரியருக்கு பொன்முடி செஞ்ச இந்த யாக செய்தி மட்டும் எப்படி கண்ணில் படாம போச்சு? ரொம்ப நியாயமான கேள்வி. விஜய் யாகம் செய்யும்போது வரலாறு தெரியாத செயல்னு பக்கம் பக்கமா எழுதுறவங்க, தங்கள் சித்தாந்தத்தின் முக்கிய தூணா இருக்கிற ஒருத்தர் இப்படி செய்யும்போது ஏன் மௌனம் காக்குறாங்க? அதாவது, எதிரிகளை தாக்குவதற்கு பகுத்தறிவு ஒரு ஆயுதம், ஆனா நண்பர்களை பாதுகாப்பதற்கு அதே பகுத்தறிவு ஒரு கவசம். இது எந்த விதமான அறிவு நாணயம்னு கட்டுரை கேட்டுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. எனக்கு வேண்டியவங்க செஞ்சா அது தனிப்பட்ட நம்பிக்கை, வேண்டாதவங்க செஞ்சா அது சமூக விரோத மூட நம்பிக்கை அப்படிங்கிற இரட்டை நிலைப்பாடு தான் அது. அரசியல் கட்சிகள் இப்படி செயல்படுறத நாம புரிஞ்சுக்கலாம். அவங்க வாக்குகளை நம்பி இருக்காங்க. ஆனா ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் இப்படி செய்வது ரொம்ப ஆபத்தானதாச்சே. ஆமா, இதுக்கு இன்னொரு உதாரணமும் கட்டுரையில இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி விவகாரம். ஆ, நீங்க முதல்லே சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி பெயர் அந்த யாகம் செஞ்சவங்க பட்டியல்ல இருந்துச்சுன்னு. ஆமா, ஆனா அதே ஆகஸ்ட் 2022 காலகட்டத்துல மாலை மலர் செய்திப்படி ஓ பன்னீர்செல்வமும் இந்த சத்ரு சம்ஹார யாகத்தை செஞ்சிருக்காரு. ஓஹோ, ஆனா அவர் பெயர் அந்த விடுதலை பட்டியல் இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுக பக்கம் சார்ந்து விட்டார் அல்லது அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாரு. அதனால அவர் செஞ்ச யாகம் பகுத்தறிவு கண்களுக்கு தெரியல. இது ரொம்ப வெளிப்படையான அரசியல் சார்பு. ஒரு அரசியல்வாதி எந்த கட்சியில இருக்காரு, யாருடைய கூட்டணியில இருக்காருங்கிறத பொறுத்து தான் அவர் செய்யற சடங்கு மூடநம்பிக்கையா இல்லையான்னு தீர்மானிக்கப்படுதா? அதுதான் உண்மை அப்படின்னு மூலக்கட்டுரை ஆழமா பதிவு செய்யுது. இது பகுத்தறிவுங்கிற பேர்ல நடக்கிற அரசியல் வியூகம். சரி, ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினரை விமர்சிப்பது தவிர்க்கிறது ஒரு அரசியல் உத்தின்னு வச்சுப்போம். ஆனா இந்த கட்டுரை இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டையும் முன்வைக்குதே. எந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க? அதாவது, அரசியல் சார்பை தாண்டி மத ரீதியான பாகுபாடும் காட்டப்படுவதா கட்டுரை சொல்லுது. பகுத்தறிவாளர்கள் எல்லா மத மூட நம்பிக்கைகளையும் சமமா தான் அணுகணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. கோட்பாடு அப்படிங்கிறது அதுதான். ஆனா நடைமுறையில அப்படி இல்லைன்னு கட்டுரை சொல்லுது. உதாரணத்துக்கு, விஜய் ஒரு ஹிந்து கோவில்ல யாகம் செஞ்சத ரொம்ப முட்டாள்தனம்னு விமர்சிச்சாங்க இல்லையா? ம்ஹும். ஆனா அதே விஜய் தேர்தல் நேர பிரச்சாரத்தின் போது ஒரு அந்தோனியார் தேவாலயத்துல முட்டி போட்டு பிரார்த்தனை செய்தாரு. சரி. அப்போ அந்த விடுதலை நாளிதழ் ஏன் எந்த கேள்வியும் கேட்கல. முட்டி போட்டு பிரார்த்தனை செஞ்சா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு அவங்க ஏன் கேட்கலன்னு கட்டுரை ரொம்ப வலிமையா கேக்குது. ஓ, அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சடங்குகளை மட்டுமே மூடநம்பிக்கையா பாக்குறது, மத்த மதங்களோட சடங்குகளை கண்டுகொள்ளாம விடுறது. ஆமா, இது கிறிஸ்தவ மூட நம்பிக்கைகளை கண்டுகொள்ளாத இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு மூலக்கட்டுரை சாடுது. ஒரு முட்டாள்தனத்தை விமர்சிக்கணும்னா அது எந்த மதமா இருந்தாலும் சமமான வீரியத்தோட கண்டிக்கப்படணும். கண்டிப்பா. அப்படி இல்லாம குறிப்பிட்ட சிலர் மட்டும் தாக்குறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு, அதாவது செலக்டிவ் ரேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். அதேதான். இது சிறுபான்மையினரின் வாக்குகளை தக்க வைக்க அரசியல் கட்சிகள் செய்யும் தந்திரமே தவிர சமூக சீர்திருத்தம் கிடையாது. தங்களை அறியாமலேயே ஒரு அரசியல் கட்சியின் விளம்பர பிரிவா அவங்க மாறிட்டாங்க. இது அந்த நாளிதழின் நம்பகத்தன்மை மீதான மிகப்பெரிய அடி. இத பேசும்போது எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஞாபகம் வருது. சொல்லுங்க. அந்த விடுதலை கட்டுரையில ஒரு 102 வருஷ பழைய வரலாற்று குறிப்பு இருந்துச்சே. அதாவது, ஈவே ராமசாமிக்கு எதிரா அன்றைய திருவிதாங்கூர் மன்னர் சத்ரு சம்ஹார யாகம் செஞ்சார் அப்படின்னு ஒரு கதை.
ஆமா. ஆனா அந்த வரலாற்று தகவல மூலக்கட்டுரை கிஞ்சித்தும் நம்ப தயாரா இல்ல. அவங்களோட தர்க்கம் ரொம்ப வலுவானது. ஏன் நம்ப தயாரா இல்ல? வரலாற்றை அவங்க திருத்தி எழுதுறாங்கன்னு நினைக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல. தற்காலத்துல நம்ம கண் முன்னே நடக்கிற ஒரு நிகழ்வையே, அதாவது பொன்முடி அல்லது சபரீசன் செஞ்ச யாகத்தையே நேர்மையா கொடுக்காம மூடி மறைக்கிறவங்க இவங்க. ஆமா. அப்படிப்பட்டவங்க 100 வருஷம் பழைய செய்திய சொன்னா, அதுல மட்டும் எப்படி 100% உண்மை இருக்குன்னு நாங்க நம்புறது அப்படின்னு கட்டுரை மிக துல்லியமா கேள்வி எழுப்புது. வாவ்! இந்த தர்க்கத்த மறுக்கவே முடியாது. நிகழ்காலத்திலே உண்மைய மறைக்கிறவங்க கடந்த கால நிகழ்வ நேர்மையா சொல்லுவாங்கன்னு எப்படி நம்ப முடியும்? அதுதான். உண்மையிலே அந்த 102 வருஷ கதையில உண்மைத்தன்மை இருக்கணும்னா, அன்றைய காலகட்டத்துல வந்த வேறு செய்தித்தாள்களின் ஆதாரத்த அழிக்க சொல்லி கட்டுரை சவால் விடுகிறது. ஆமா. அல்லது குறைந்தபட்சம் தற்போதைய செய்தியிலாவது எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உண்மைகளையும் வெளிப்படையா சொல்லணும். சரியா சொன்னீங்க. நிகழ்காலத்தின் நேர்மைதான் கடந்த கால வரலாற்று தகவல்களின் மீதான நம்பகத்தன்மையை தீர்மானிக்குது. ரொம்ப அருமையான ஒரு அலசல் இது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஒட்டுமொத்த தரவுகளும் ஒரு சித்தாந்த நாளிதழ் எப்படி தங்களுக்கு வேண்டாதவங்களை விமர்சிக்கவும், தங்களுக்கு வேண்டியவங்களை மூடி மறைக்கவும் செயல்படுதுங்கிறத காட்டுது. ஆமா, இது செய்திகளை நுகரும் ஒவ்வொரு வாசகருக்கும் ஒரு பாடம். ஒரு செய்தித்தாளையோ அல்லது கட்டுரையோ படிக்கும்போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் நாம பார்க்கக்கூடாது. அப்புறம் என்ன பார்க்கணும்? எந்த செய்திய சொல்லாம விட்டுட்டாங்க, அதாவது ஒமிஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், யாருடைய பெயர்கள் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். அதுல தான் உண்மையான அரசியல் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா. இருட்டடிப்பு அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தின் மிக ஆபத்தான பொய் பிரச்சாரம். ஆரம்பத்துல நாம பேசின அந்த கால்பந்து நடுவர் உதாரணம் இப்ப உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆமா, ஒரு பக்கமா மட்டும் விசில ஊதுறவங்க நடுவர்கள் கிடையாது. அவங்க அந்த ஆட்டத்தோட 12வது வீரர். சூப்பரா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. இத பத்தி நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க. ம் ஒரு சித்தாந்தம் தனக்கு எதிரானவர்களை மட்டும் கடுமையா விமர்சிச்சுட்டு தன் பின்னால் வருபவர்கள் செய்யற அதே தவறை தட்டி கேட்காம மௌனம் காத்தால் அது உண்மையிலேயே ஒரு சமூக சீர்திருத்த சித்தாந்தமா? அல்லது அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்படும் வெறும் கருவியா? இத பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களின் தொடர்ச்சியான தேடலுக்கும் வாசிப்பிற்கும் இது ஒரு சிறந்த திறவுகோலாக இருக்கும். தொடர்ந்து தேடுங்கள்.